சன் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்க ஆடுகளம் சீரியலை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியலில் சல்மானுல் அண்ட் டெல்னா டேவிஸ் இவங்க தான் மெயின் லீட் ரோலில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆன இந்த சீரியல் இப்போ ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் வந்து மாற்றி இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த சீரியலோட ஆக்ட்ரஸ் வந்து சீரியலை விட்டு குவிட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடுகளம் சீரியலில் சத்யா கேரக்டரில் நடிச்சு வந்த டெல்னா சேனல் அண்ட் ப்ரொடக்ஷன் கிட்ட வந்து சீரியலை விட்டு குவிட் பண்ண போகிறதா கண்டினியூஸாக அவங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சேனல் அவங்களோட பேசி பார்த்தும் கூட அவங்க அதில் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் ஷெட்யூல் அல்லது அடுத்த மாதத்தோடையே வந்து அவங்க வெளியேற போகிறாங்களா. யூனிட்டை சேர்ந்த சிலர்கிட்ட இதை பற்றி கேட்டப்ப இப்போ நடக்க வர ஆர்டிஸ்ட்கள் வந்து பிரைம் டைம் இல்லாத சீரியல்கள்லாம் பார்த்து தான் அதுக்கேற்றபடி வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடிக்க வராங்க. டெல்னாவும் சீரியல் நேரம் மாற்றினதுலேருந்தே ரொம்பவே அப்செட்டில் இருந்தாங்க. அதோட சீரியல்லேருந்து கண்டினியூஸாக நான் வெளியேற போகிறேன் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குன்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. டெல்னா வெளியேறினதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலாக வேற யாராச்சும் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா இல்ல சத்யாங்கிற கேரக்டரவே வந்து அதுல இருந்து எடுத்துறாங்கன்னு முடிவெடுக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ சீரியல்ல என்ன அப்கமிங் எபிசோட்ல வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீரியலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெல்னா எடுத்த இந்த முடிவை பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சீரியல் அப்டேட் சினிமா அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.